ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என் கையில பாத்தீங்கன்னா டீ கடை பிஸ்கட் அப்புறம் ஐஸ்கிரீம் இதுக்கெல்லாம் வச்சிருக்கோம். இதுங்களை வச்சு ஒரு சூப்பரான டீ கடை பிஸ்கட் மில்க் ஷேக் பண்ண போறோம். இது வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம டீ கடை பிஸ்கட் மில்க் ஷேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்மள்ட்ட வெரைட்டி ஆஃப் டீ கடை பிஸ்கட் 120 இருக்கு. முதல்ல இதை நொறுக்கி அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பால் காய்ச்ச பாத்திரத்தை வச்சுக்கலாம். 5 லிட்டர் பால், இதுல 2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் 100 கிராம் இருக்கும். இதுங்களை இடிச்சுக்கலாம். இந்த மில்க் ஷேக்கை 1800களில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காலத்து இந்த மதுபானங்கள்ல முட்டையை உடைச்சு ஊற்றி அதை ஒரு டானிக் மாதிரியே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காலங்கள் அப்படியே மாற மாற 1922க்கு அப்புறம் மாடனா நாம் இப்போ பண்ற மாதிரியே எல்லாரும் குடிக்கிற மாதிரி ஆல்கஹால் இல்லாம மில்க் ஷேக் வந்துருச்சு. மில்க் ஷேக் அப்படின்னா பாலோட ஐஸ்கிரீமை கலந்து ஒரு கூலிங்கா குடிக்கிற ஒரு பானம் தான். இது இப்போ உலக அளவில் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நிறைய இடங்கள்ல ஃபாரின் பிஸ்கட்டை வச்சு தான் மில்க் ஷேக் பண்றாங்க. ஆனால் நாம இப்போ டீ கடை நண்பர்களாக பயன்படுற அளவுக்கு டீ கடை பிஸ்கட்டை வச்சு இந்த மில்க் ஷேக் பண்றோம். இது அதுங்களை விட செம்மையா இருக்கும். நமக்கே உரித்தான ஒரு டேஸ்ட் இதுல கிடைக்கும். அதான் நீங்களும் கண்டிப்பா இந்த டீ கடை பிஸ்கட்டை வாங்கி பயன்படுத்திக்கங்க. பால் லைட்டா கொதிக்குது. இப்போ 3/4 கிலோ சீனியை போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கங்க. அடுத்து இடிச்சு வச்ச பாதாம் முந்திரி பிஸ்தா இதுங்களை போட்டுக்கலாம். பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம். மில்க் ஷேக் செய்ய பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்ச டீ கடை பிஸ்கட், பிஸ்கட் மேல காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊத்திக்கலாம். இதை கலக்கிறதுக்காக நாங்கள் ட்ரில் மிஷினில் பிளெண்டரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் வீட்டில் கரண்டியை யூஸ் பண்ணிக்கங்க. மெதுவாக பண்ணணும், இல்லாட்டி வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 1500 ml சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி ஆகாம நல்லா கலக்கிங்க. நீங்க வீட்ல ஒரு ஆளுக்கு மட்டும் செய்யணும்னா 4 பிஸ்கட், 1/2 டம்ளர் பாலை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி அதுல 10 ரூபாய் ஐஸ்கிரீமை போட்டு செஞ்சுக்கங்க. இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணி அதை அப்படியே டம்ளர்ல ஊற்றி சாக்லேட் சிரப்போட ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிச்சோம்னா சுவையான டீ கடை பிஸ்கட் மில்க் ஷேக் ரெடி. அடுத்து 2 பார் ஐஸை போட்டுக்கலாம். இதை சாக்லேட் சிரப் அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கங்க. டீ கடை பிஸ்கட் மில்க் ஷேக் ரொம்ப அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ண மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த லைவ் வீடியோ சந்திப்போம். பாய்.